ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு கீழே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் பார்த்தோம். லைக் ஆடி மாடல் பார்த்தோம், அதுக்கப்புறம் சிஸ்டம் அப்ரோச் பார்த்தோம், அதுக்கப்புறம் டிபேக் பார்த்தோம், அதுக்கப்புறம் சைபர்நெட்டிக்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அதுக்கு கீழே இருக்க இதுன்னு பார்த்தோம். பட் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்தது சைபர்நெட்டிக்ஸ் பார்த்துட்டோம், ஆடி மாடல் பார்த்துட்டோம், சிஸ்டம் அப்ரோச் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டிபேக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டி ஃபார் டெக்னாலஜிக்கல் நாலேஜ், எஸ், T for technological knowledge, P for pedagogical knowledge, A for and C for content, K for knowledge. Okay, and then K, it is common for all the things. Okay, so TPAC is a framework that integrates technology, T, with pedagogy, P, and content, C, and knowledge. இந்த மூணு சேர்த்த knowledge தான் ஸோ K, that is TPAC. நடுவில் and வரும். ஓகே, டெக்னாலஜிக்கல், பெடகாலஜிக்கல் அண்ட் கண்டென்ட் நாலேஜ் அப்படின்றதான் டிபேக். ஓகே, ஸோ நான் இதை திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அக்ரோனம்ஸ் இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ டிபேக் அப்படின்றது டிபேக் என்பது தொழில்நுட்பம், சோதனை முறை, உள்ளடக்கம் மற்றும் ஒருங்கிணைத்த கற்பித்தல் அமைப்பாகும். நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எஸ், ரெட் கலர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் 3 டயக்ராம், 3 சர்க்கிள் போட்டு உங்களுக்கு அதை நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் திருப்பி இது கொடுக்குறேன். ஸோ டி, இன்னொன்று பி, இன்னொன்று சி. ஓகேவா? இல்லை, சி ஓகே, சி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ டீயும் சியும் கலக்கிற இந்த இதுக்கு இப்படி ஷேட் பண்ணும், ரெண்டுமே க்ரீன் அப்படின்றதுனால. ஓகேவா? இப்போ டீயும் பியும் அப்படின்னா டி, அடுத்து பி. ஓகேவா? அடுத்தது சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சியும் பியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி, சாரி, பி இப்படி வரணும், பி. இது ரெண்டும் கலக்கிறது. ஓகேவா? அப்போ புரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ டெக்னாலஜியும் கண்டென்ட்டும் சேர்றது டிசி, கண்டென்ட்டும் பெடகாஜிக்கலும் சேர்றது சிபி, பெடகாஜியும் ஓகே, ஸோ பெடகாஜிக்கலும் டெக்னாலஜியும் சேர்றது டிபி. ஓகே, ஸோ இது மூணும் சேர்து இல்லைங்களா, அதுதான் அந்த இடம் தான் த டிசையர் என்வரான்மெண்ட் ஆஃப் டிபேக். டிபேக்கு இதுதான் தேவை. ஓகேவா? ஸோ ஒரு லேர்னிங் ப்ராசஸில் டெக்னாலஜிக்கல் கண்டென்ட்டும் இருக்கணும், பெடகாஜிக்கல் கண்டென்ட்டும் இருக்கணும், கண்டென்ட் ஃபேக்ட் நாலேஜும் இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய மெயின் இது. ஓகேவா? ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 3 இன்டர் சர்க்கிள். ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் கண்டென்ட் நாலேஜ் சிகே, சப்ஜெக்ட் மேட்டர் உங்களுக்கு நல்லா இருக்கணும். பெடகாஜிக்கல் அப்படின்னா டீச்சிங் மெத்தடாலஜியில் நீங்கள் குட் அட் இருக்கணும். அடுத்து டெக்னாலஜிக்கல், இது ரெண்டும் தான் இருக்குது, எனக்கு டெக்னாலஜி தெரியாது அப்படின்னா அது அது இன்ஃபியூஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு. எஸ், ஸோ டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அப்படின்றப்போ நம்மளுக்கு டிஜிட்டல் டூல்ஸ் லைக் ஒரு ஸ்மார்ட் போர்டு, ஒரு டிஜிட்டல் போர்டு, இந்த மாதிரி ஒரு 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 அனிமேஷன் வீடியோஸ் இல்லை அனிமேட்டட் பிக்சர், அந்த மாதிரிலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணி சொல்லும்போது இந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜ் இன்னுமே அந்த லேர்னிங் ப்ராசஸ் எஃபிஷியன்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிபேக் இன்டகிரேட்ஸ் ஆல் 3 மாடர்ன் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ். இது மூணையும் ஒருங்கிணைத்து கொடுக்கறது தான் இந்த டிபேக் அப்படின்ற மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங்கில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனிங், கீ ஃபேக்டர்ஸ், எலிமெண்ட்ஸ், மாடர்ன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஆடி மாடல் பார்த்தோம், டிபேக் இப்போ பார்த்தோம், டிபேக். ஓகேவா? மூணாவது சிஸ்டம் அப்ரோச் பார்த்தோம், நாலாவது சைபர்நெட்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது 4மே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்றதுக்கு கீழே வருது. ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்டு லேர்னிங், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஓகே, ஸோ எப்படி வந்து லேர்னிங்கை டிசைன் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ லேர்னிங்கை எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னா என்னன்னா முறைப்படுத்தப்பட்ட கற்றல். ஓகே, திட்டமிடப்பட்ட கற்றல்ன்றது டிசைனிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரோக்ராமிங் த இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரோக்ராமிங் த லேர்னிங் அப்படின்றது தான் இந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் லேர்னிங் இஸ் அ மெத்தட் செல்ஃப் லேர்னிங். ஓகே, ஸோ மேம் கிட்டத்தட்ட டிசைனிங்கும் ப்ரோக்ராமிங்கும் ஒரே மாதிரி இருக்கே. எஸ், போத் ஆர் சேம். ப்ரோக்ராம் பண்றதுனாலும் டிசைன் பண்றதுனாலும் ஒரு பிளான் பண்ணி பண்றது தான் வந்து. ஆனா என்ன டிஃபரன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்க்கும் ப்ரோக்ராம்டு லேர்னிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் அப்படின்றது வந்து ஒரு டீச்சர் ஒரு லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்றத டிசைன் பண்றது தான் என்னது அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் லேர்னிங். யாரு? ஒரு டீச்சர். அப்ப இது யார் சென்டர்டா இருக்கும்? டீச்சர் சென்டர்டா இருக்கும். ஓகே, ஸோ ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்றது வந்து ஒரு லேர்னர் அவருடைய லேர்னிங் ப்ராசஸ் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்றது தான் ப்ரோக்ராம்டு லேர்னிங். ஸோ லேர்னிங் யார் சென்டர்டா இருக்கும்? லேர்னர் சென்டர்டா இருக்கும். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ ப்ரோக்ராம் லேர்னிங்கிறது லேர்னர் பேஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்கிறது டீச்சர் பேஸ்ட். ஏன்னா டீச்சர் வந்து டிசைன் பண்றாங்க, அதனால அது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஏன்னா டீச்சர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும், அதனால அது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்னு சொல்றாங்க. இது வந்து ப்ரோக்ராம்டு லேர்னிங், ஒரு லேர்னர் தான் லேர்ன் பண்ண முடியும், அதனால ப்ரோக்ராம்டு லேர்னிங்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ முறைப்படுத்தப்பட்ட கற்றல் என்பது திட்டமிடப்பட்ட மற்றும் வரிசைப்படுத்தப்பட்ட உள்ளடக்கத்தின் மூலம் சுய கற்றல், செல்ஃப் லேர்னிங், லேர்னர் பிளான் பண்றது. ஓகேவா? சுய கற்றல் செய்வதற்கான ஒரு முறை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் லேர்னிங். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் லேர்னிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்ல எப்படி இருக்கணும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து லேர்னர் யாருன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அந்த லேர்னர் யாரு, என்ன மாதிரி லேர்னிங் அவுட்கம்ஸ் வேணும்ன்றத அனலைஸ் பண்ணணும். அக்கார்டிங் டு தட் டிசைன் பண்ணணும். லேர்னிங் அவுட்கம்ஸை டிசைன் பண்ணதை டெவலப் பண்ணணும். அதில் டெக்னாலஜிக்கல் டூல்ஸு அதெல்லாம் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதை இன்க்ளூட் பண்ணி நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் கரெக்டாக கிளாஸ் ரூமில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கிளாஸில் போய் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு ஒரு இவாலுவேஷன் வாங்கணும், தட் இஸ் ஃபீட்பேக் வாங்கணும். ஃபீட்பேக் வாங்கும்போது அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி நம்மளுடைய அனலைஸை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த கற்றலுக்கு, அடுத்த டிசைனுக்கு, அடுத்த ஒரு டாபிக், அடுத்த ஒரு லேர்னிங் அவுட்கம்க்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்க்கு. இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் லேர்னிங் பாருங்க, ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஸ்டில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இவ்வளோ கிளியராக உங்களுக்கு சங்க் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன சின்ன வீடியோஸ் தான் நம்ம பார்க்கலாம், எல்லாத்தையும் அட் அ டைம் பார்த்து நம்ம குழப்பிக்க வேண்டாம் அப்படின்றது. ஸோ இதுதான் ப்ரோக்ராம் லேர்னிங்குடைய மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஓகே, ஸோ சிறிய படிகள், ஸ்மால் சங்க்ஸ் அப்படின்றத இங்கே வந்து சங்க்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லையா, ஒரு பெரிய நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் கொலக்கட்டை பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அரிசி மாவை பிசைஞ்சு குட்டி குட்டியாக உருட்டுவீங்க. ஏன் அரிசி மாவை அப்படியே பிசைஞ்சு எல்லாத்தையும் போட்டு அவிச்சு எடுத்து பிச்சு பிச்சு சாப்பிட வேண்டியதானே? ஏன் ஸ்மால் சங்க்ஸாக கொடுக்குறீங்க? ஏன்னா அப்படின்னா தான் அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா வேகும், நல்ல ப்ரெசன்டேஷன் இருக்கும், வேணுங்கிற அளவு நம்ம எடுத்துக்கலாம். அந்த டைமில் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சேம் திங் ஃபாலோட் இன் ப்ரோக்ராம்டு லேர்னிங் ஆல்சோ. ஓகேவா? ஸோ ஸ்மால் ஸ்டெப்ஸ், சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்க நம்ம எஜுகேஷன்ல ஃப்ரேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃப்ரேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 2 டைப்ஸ் இருக்கு. அது வந்து ஃப்ரேம் அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ சிறிய படிகள், சின்ன சின்ன படிகள், சின்ன சின்ன கான்செப்ட்ஸா வந்து நம்ம படிப்போம். ஓகேவா? கண்டென்ட் இஸ் பிரசன்டட் இன் ஸ்மால் அண்ட் மேனேஜபிள் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம படிக்கிறது வந்து இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரோக்ராம் லேர்னிங். நீங்கள் வந்து இப்போ வீடியோஸ் இருக்கு இல்லையா, ஸோ என்ன வீடியோவை என்னென்னைக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி படிப்பீங்க இல்லையா, உங்கள் சைட் சொல்கிறேன், லேர்னர் சைட் சொல்கிறேன், தட் இஸ் ப்ரோக்ராம் லேர்னிங். நான் வந்து இதை இப்படி நான் பண்ணணும், இதில் வந்து நான் இந்த டயக்ராம் போட்டு காமிக்கணும், இதில் வந்து நான் வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி இந்த பிக்சர் காமிக்கணும் அப்படின்னு நான் டிசைன் பண்ணுறேன் இல்லையா, தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். நீங்கள் படிக்கிறது ப்ரோக்ராம் லேர்னிங், நான் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங். ஓகேவா? ஓகே, ஸோ உள்ளடக்கம் சிறிய மற்றும் புரியக்கூடிய பகுதிகள்
ஆப்ஷனலாக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. லேர்னர் மஸ்ட் ரெஸ்பாண்ட் டு எவ்ரி ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சின்ன சங்க்ஸா நம்ம வந்து பிளான் பண்ணணும். அதுக்கு வந்து லேர்னர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் சும்மா சின்ன சின்ன சங்கா இப்போ நான் தான் படிக்க போறேன், நான் வந்து சின்ன சின்ன சங்கா பிரிச்சு வச்சுட்டேன். ஓகே, 10 யூனிட் இருக்கு, 10 யூனிட் நான் இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் ஒரு நாள் படிக்க போறேன், செகண்ட் யூனிட் 2வது நாள் படிக்க போறேன், 3வது யூனிட் 3வது நாள் படிக்க போறேன் அப்படின்றத நான் சங்கா பிரிச்சு வச்சுட்டேன், ஃப்ரேமா பிரிச்சு வச்சுட்டேன். பட் நான் அது ஃபர்ஸ்ட் நாள் தொடவே இல்லை, அதை நான் ரெஸ்பான்ஸே பண்ணலன்னா என்ன ஆகும்? உங்க லேர்னிங் ப்ராசஸ் நடக்குமா? நடக்காது. ஓகே, ஸோ லேர்னர் மஸ்ட் ரெஸ்பாண்ட் டு எவ்ரி ஸ்டெப். அந்த எவ்ரி ஃப்ரேம்க்கு வந்து அந்த லேர்னர் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ண மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒவ்வொரு படிக்கும் கட்டத்திற்கும் மாணவர் பதிலளிக்க வேண்டும். உடனடி கருத்து. ஸோ அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஃபீட்பேக். ஸோ நீங்க வந்து ப்ரோக்ராம் லேர்னிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபீட்பேக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபீட்பேக் லூப்ஸ் அப்படின்றது எந்த கான்செப்ட்ல வரும்? ஜஸ்ட் டக்குன்னு யோசிச்சு சொல்லுங்க. ஃபீட்பேக்ன்றது போத் இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைனிங்க்கும் இம்பார்ட்டன்ட், ப்ரோக்ராம் லேர்னிங்க்கும் இம்பார்ட்டன்ட்ன்றது புரிஞ்சிச்சு. ஆனால் ஃபீட்பேக் லூப்ஸ் அடிக்கடி ஃபீட்பேக் எடுத்துகிட்டே இருக்கணும். அக்கார்டிங் டு தட் நம்ம இன்புட்டையோ இல்லை நம்ம கொடுக்குற அந்த டிசைனிங்கையோ இல்லை நம்ம அனலைஸ் பண்ணுறதையோ மாற்றணும் அடுத்த ப்ராசஸில் அப்படின்றது வந்து எதில் வரும் அப்படின்னா சைபர்நெட்டிக்ஸில் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ உடனடி கருத்து இதுவுமே இமீடியட் ஃபீட்பேக் வாங்கிட்டு அக்கார்டிங் டு தட் நம்ம லேர்னிங் ப்ராசஸை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆனால் என்னால் 3/4 யூனிட் தான் படிக்க முடியுது, 1/4 யூனிட் என்னால் முடிக்க முடியல, நான் தூங்கிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரு ஃபீட்பேக் நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு படிச்சோம் ஆனால் டைம் பத்தல, அப்ப நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்க திருப்பி மீதி இருக்க அந்த குவார்டர் யூனிட்டை முடிச்சுட்டு 2வது யூனிட்ல ஹாஃப் யூனிட் மட்டும் படிக்கலாம். படிக்கணும்னா குவாலிட்டியா படிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம். அக்கார்டிங் டு த ஃபீட்பேக் வந்து நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரோக்ராம்டு லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரெக்ட் ரெஸ்பான்சஸ் ஆர் ரீஇன்ஃபோர்ஸ் இன்ஸ்டன்ட்லி. ஓகேவா? ஸோ கரெக்ட் ரெஸ்பான்ஸ் என்ன ஆகுது? அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு அடுத்த லேர்னிங் ப்ராசஸை பிளான் பண்ணுறாங்க. அதனால ஃபீட்பேக்குக்கு வந்து இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுயவேக கற்றல். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் லேர்னிங்கில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாள் வந்து வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 12 hours படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு ஃபுல்லாகவே எந்த வேலையும் இல்லை, வேலைக்கும் நான் போகலை, வெளியில் போகிற வேலையும் இல்லை, ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெளில போயிருக்காங்க, நான் படிக்கணும்னு என்ன மட்டும் வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஐ கேன் ஸ்பெண்ட் தாராளமாக 12 hours நம்ம தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ 12 hours அப்படின்றது 2 units நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அது சுயவேக கற்றல். ஓகேவா? அடுத்த நாள் இதே 12 hours உங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒரு 5 to 6 hours நான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ என்னால் ஒரு யூனிட் தான் முடிக்க முடியும். அடுத்த நாள் ஃபுல்லாக என்னால் ஸ்பெண்டே பண்ண முடியாது. ஸோ இந்த 2 யூனிட்டை என்னால் ரிவிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த நாள் எனக்கு வந்து இன்னுமே டைம் கிடைக்குது, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, சாப்பாடும் இருக்கு, செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது, எந்த ஒர்க்குமே இல்லை, எனக்கு தூக்கமும் வரல, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படிக்கிறதுக்கு, நான் ஒரு 15 to 16 hours வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 units நான் முடிச்சிருவேன். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஏற்ற மாதிரி என்னுடைய ஸ்பீட் ஆஃப் லேர்னிங்கை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் சுயவேக கற்றல். ஸோ ப்ரோக்ராம் லேர்னிங்கில் அது ஈஸியாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம படிக்கிறதே எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, கையில் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கிறத பொறுத்து, உங்களுடைய மோட்டிவேஷனை பொறுத்து, உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம். இல்லை அன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டாங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி அந்தளவு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுக்கும் சேர்த்து வச்சு அடுத்த நாள் பண்ணணும், இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் பேசிங். ஓகேவா? லேர்னர்ஸ் மூவ் அட் தேர் ஓன் ஸ்பீட். மாணவர்கள் தங்களது சொந்த வேகத்தில் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி மற்றும் மறுபரிசீலனை, தட் இஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பிராக்டிஸ். ஓகே, ஸோ நம்ம படிக்கிற எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், திருப்பி ஒரு டெஸ்ட் எழுதியோ இல்லை ஒரு ரிவிஷன் கொடுத்தோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன் போட்டு அதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு என்ன நம்மளுக்கு தெரியுதா, அவங்களுக்கு தெரியுதா, அவங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ப்ராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக் ஹெல்ப் ரீடைன் த லேர்னிங். ஸோ லேர்னிங் நம்ம படித்தது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை ரீடைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்து எடுத்து அக்கார்டிங் டு தட் அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து the key elements of programmed learning. ஓகேவா? ஓகே, சோ அடுத்து பார்க்க போறது ரொம்ப முக்கியம், கண்டிப்பா क्वेश्चन பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடியது. ஓகே, டைப்ஸ் ஆஃப் programmed learning ரொம்ப ஈஸி, ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன் இஸ் லைனர் ப்ரோக்ராமிங் டெவலப்டு பை
பிஎஃப் ஸ்கின்னர். ஓகே, லைன்டு ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணது யாரு? பிஎஃப் ஸ்கின்னர். ஓகே, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரேம் அப்படின்னு சொன்னேன்ல, சின்ன சின்ன சங்கா வந்து நம்ம பிரிச்சு வச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3, ஃப்ரேம் 4, ஃப்ரேம் 5, ஃப்ரேம் 6 ஃப்ரேம்ஸ் வந்து நான் இன்னைக்கு படிக்க போறேன். இல்ல 6 ஃப்ரேம்ஸ் வந்து நான் வந்து ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் இன் அ பர்டிகுலர் சிட்டிங். ஒரு சிட்டிங்லயோ இல்லை ஒரு நாள்லயோ நம்ம படிக்க போறோம். அப்படின்னா இந்த லைனர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் படிச்சு முடிச்சுட்டு நான் அதை டெஸ்ட் ஃபர்ஸ்ட் படிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவுன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் நவுன் அப்படின்றது ஃப்ரேம் 1. ஓகே, ஸோ வாட் இஸ் சப்ஜெக்ட் அண்ட் வாட் இஸ் ஆப்ஜெக்ட். நவுனே தான், அது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா எப்படி இருக்குன்றது செகண்ட் ஃப்ரேம், தேர்ட் ஃப்ரேம். கைண்ட்ஸ் ஆஃப் நவுன். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, டிஃப்ரென்ஷியேட்டிங் நவுன் ஃப்ரம் வேர்ப்ஸ். இப்படி நான் 6 ஃப்ரேம் வந்து நீ படிக்க போறேன். ஓகேவா? இப்போ நான் படிக்கிறதுல இதுக்கு ஒரு ஃபீட்பேக். படிக்கிறதெல்லாம் நம்ம 6 வரிசையும் 6ஆ நம்ம போயிடும். ஓகேவா? இதுக்கு நம்ம படிச்சு முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதுறோம்னு வைங்களேன். அந்த டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு வாட் இஸ் நவுன், 5 கொஸ்டின் வாட் இஸ் ரிலேட்டட் டு வாட் இஸ் சப்ஜெக்ட், 5 கொஸ்டின் ரிலேட்டட் டு வாட் இஸ் ஆப்ஜெக்ட், 5 கொஸ்டின் இல்லை ஒரு கொஸ்டின்னே வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டின் வாட் இஸ் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன், அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட்டிங் நவுன் அண்ட் வேர்ப். இப்படி போறோம் அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கரெக்டா எனக்கு தெரிஞ்சிருது வாட் இஸ் நவுன்னு தெரிஞ்சிருது. ஓகே, வாட் இஸ் சப்ஜெக்ட்னு தெரிஞ்சிருது. ஆனால் வாட் இஸ் ஆப்ஜெக்ட்னு நான் படிச்சது எனக்கு தெரியல, நான் தப்பா ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகேவா? அப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ரிலேட்டட் டு ஆப்ஜெக்ட்ஸ் வந்ததுன்னா, ஓகேவா, அந்த கான்செப்டை நீங்க ஒழுங்கா படிக்கல, அந்த கான்செப்டை ஒழுங்கா படிங்க, 3A 3B அப்படின்னு வந்ததுன்னா தட் இஸ் பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் நெக்ஸ்ட் வர்றது. ஓகேவா? லைனர் ப்ரோக்ராமிங் அப்படின்னா நீ கரெக்டா பண்ணாலும் சரி தப்பா பண்ணாலும் சரி 3க்கு அப்புறம் 4th ஸ்லைடு தான் வரும், 4th கொஸ்டின் தான் வரும். இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா, டெஸ்ட் ஆப்ல வந்து டெஸ்ட் எழுதுறோம் இல்லையா, அது எல்லாமே லைனர் ப்ரோக்ராமிங் தான். ஓகே, நீங்க 2வது கொஸ்டின் தப்பா எழுதினாலும் 3வது கொஸ்டின் தான் வருமே தவிர 2A 2Bன்னு வராது. ஓகேவா? ஸோ அப்படி நம்ம டிசைன் பண்ணலை இல்லையா? ஸோ ஆனால் அப்படி டிசைன் பண்ணலாம், நம்மளுடைய டீச்சிங்ல அப்படி டிசைன் பொதுவாக யாரும் அப்படி பண்றது இல்லை. இந்த பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, பேசிக் எலிமெண்ட்ஸ் லைக் நவுனு வேர்ப் இதை படிக்கும் போதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹை திங்கிங் மாடியூலை படிக்கும் போது தான் இந்த பிரான்ச்சிங் ப்ரோக்ராம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லைனர் ப்ரோக்ராம் அப்படின்றது ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3, ஃப்ரேம் 4, ஃப்ரேம் 5. இதே இது பிரான்ச்டு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் பிரான்ச்டு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் அ மினிட். எஸ், இதே இது பிரான்ச்டு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 3, ஃப்ரேம் 4, ஃப்ரேம் 5. ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் கரெக்ட், தேர்டு தப்பு அப்படின்னா தேர்டுக்கு அப்புறம் 4th வராது. ஓகேவா? உடனே என்ன ஆயிடும், இந்த 4th 5th போயிடும். அப்போ 3A 3B. நீங்க இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி 4 வரும். 4thலையும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 4A 4B வரும். நம்ம CD எத்தனை வேணா நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு த நம்ம விஷ். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த ரெண்டுலையும் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5th ஃப்ரேம் வரும். 5thலையும் தப்பு பண்ணிட்டீங்கன்னா 5A 5B வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிரான்ச்சிங் ப்ரோக்ராம்ஸ், பிரான்ச்சிங் கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னா தட் இஸ் பிரான்ச்டு ப்ரோக்ராம். இதை வந்து யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் கிரவுடர். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ லைனர் ப்ரோக்ராமிங் டெவலப்டு பை பிஎஃப் ஸ்கின்னர். யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க, கான்செப்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நேரியல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இவை அனைத்து கற்றல் படிகள் வரிசையாக ஒவ்வொரு கட்டமாக மாணவருக்கு வழங்கப்படும். In this all learners go through the same sequence frame. ஓகேங்களா? in a லேர்னிங் ஸ்டெப்ஸ், ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வச்சு அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மாணவர்கள் தவறாக பதிலளித்தாலும் அடுத்தபடியாக செல்வது கட்டாயம். ஸோ 2வது ஸ்டெப்ல நீங்க தப்பா பண்ணிருந்தாலுமே 3வது ஸ்டெப் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே தவிர 2A 2Bன்னு ஒரு ஸ்டெப் உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஈவன் இஃப் a student answers incorrectly, நீங்க தப்பா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் they proceed to the next step. இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. லைனர் ப்ரோக்ராமிங் எஃபெக்டிவா இருக்குமா, பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் எஃபெக்டிவா இருக்குமா? கண்டிப்பா பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் தான் எஃபெக்டிவா இருக்கும். பட் ஸ்டில் பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் வந்து இட் இஸ் டைம் ஸ்பெண்டிங். ஒரு பேசிக் கான்செப்டுக்கு பிரான்ச்டு ப்ரோக்ராம் எடுத்தோம் அப்படின்னா இட் வில் டேக் மச் டைம். அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைனர் ப்ரோக்ராம் தான் பண்ணுவாங்க. நீங்க வரிசையா 5 ஸ்டெப்பையும் முடிச்சுட்டு எந்த ஸ்டெப்ல தப்பு பண்ணீங்களோ திருப்பி லேர்ன் பண்ணிக்கோங்க.
அப்படின்ற மாதிரி இருக்கும் இதனுடைய கான்செப்ட். ஓகேவா? ஸோ இது நடத்தும் பதிலளிக்கல் முறை டைரக்ட் ரெஸ்பான்ஸ் டைப். ஓகேவா? ஸோ முடியும் டைரக்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடும். இட் follows a direct instructional path with one correct response per frame. ஓகே, ஸோ ஒரு ஃப்ரேம்க்கு ஒரு கரெக்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த லைனர் ப்ரோக்ராமிங்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்டு ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாரு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்மன் கிரவுடர் அப்படின்றவர் தான் அதை டெவலப் பண்ணியிருக்காரு. இதுக்கு தமிழ் வந்து தொடர்ச்சியற்ற முறை, அது நேரியல் முறை, இது தொடர்ச்சியற்ற முறை. ஓகே, ஸோ மேக்சிமம் 10th யூனிட்ல என்னோட சைட்ல இருந்து நான் கொடுக்குற உங்களுக்கு ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல ஃபெமிலியரா இருங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் டேர்ம் யூஸ் பண்ணுங்க, பட் இங்கிலீஷ் டேர்ம்ல, ஏன்னா பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் அப்படின்றது வந்து தொடர்ச்சியற்ற முறை அப்படின்னு சொல்லுவாங்க, கிளை வழி கற்றல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. கிளை வழி கற்றல் முறை. ஸோ நீங்க தொடர்ச்சியற்ற முறையை மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கிளை வழி கற்றல் முறைன்னு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஆனா இங்கிலீஷ்ல பிரான்ச்டு ப்ரோக்ராமிங்னா பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் தான், அதுக்கு வேற எந்த நேமும் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தயவு செஞ்சு 10th யூனிட் 9th யூனிட்டுக்குலாம் வந்து தயவு செஞ்சு ஜஸ்ட் ஃபெமிலியர் வித் Tamil terms, but learn English terms, that is advisable. Okay. ஓகே, ஸோ இது விரிவாக்கமான தேர்வுகள் அடிப்படையில் இருக்கும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர், ஃபில்லப்பு, ஃபில்லப்பு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னது லைனர் ப்ரோக்ராமிங். எம்சிக்யூஸ் வந்து பிரான்ச்டு ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் மல்டிபிள் சாய்ஸ் பிரான்ச்சிங் பார்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரேம் 1, ஃப்ரேம் 2, ஃப்ரேம் 2ல தப்பா இருந்தா ஃப்ரேம் 2A, 2B, 3, 3A, 3B, 4, 5, 6A, 6B. ஸோ இது எல்லாமே கரெக்ட். சிங்கிளா இருந்தா கரெக்ட், அதுல பிரான்ச் வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மாணவர் சரியான பதிலை தேர்வு செய்தால் அடுத்த தலைப்பிற்கு இல்ல அடுத்த ஃப்ரேம்க்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அதே ஃப்ரேம்ல இருக்கிற அடுத்தடுத்த கொஸ்டினை வந்து அவங்க சொல்லணும். The learner selects the correct answer, they move to the next topic. ஒரு டாபிக்ல அவங்க கரெக்டா இருந்து அவங்க படிச்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க அடுத்த டாபிக்கு மூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தவறான பதிலின் படி மாணவர் திருத்த கட்டங்களை பெறுவார். ஸோ ஒருவேளை தப்பா அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை திருத்திக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஃப்ரேம்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. If the answer is wrong, the learner is directed remedial section. ஸோ நான் A, B சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து ரெமிடியல் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது தனிப்பட்ட கற்றல் பாதையை உருவாக்குகிறது. ஸோ இது வந்து பர்சனலைஸ்டு லேர்னிங். ஏன்னா இப்ப நான் 2வது ஸ்டெப்ல தப்பு பண்றேன்னா இன்னொருத்தவங்களும் 2வது ஸ்டெப்லயே தான் தப்பு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அது காம்ப்ளெக்ஸா இருந்தா பண்ணுவாங்க, பட் இட் வேரிஸ் அக்கார்டிங் டு த பர்சன். நான் 2வதுல பண்ணா அவங்க 3வதுல பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ரெமிடியல் செக்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. ஒருவேளை நீங்க தப்பு பண்ணீங்கன்னா அது ரெமிடியல் செக்ஷனுக்குள்ள போகும், நீங்க தப்பு பண்ணாத பட்சத்துல அடுத்த ஃப்ரேம்க்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. லேர்னிங் பாத், ஸோ பர்சனலைஸ்டு லேர்னிங் பாத், அதுல வந்து ஸ்டாண்டர்ட் லேர்னிங் பாத், லைனர் ப்ரோக்ராம்ல ஸ்டாண்டர்ட் லேர்னிங் பாத் இருக்கும். இது வந்து பர்சனலைஸ்டு லேர்னிங் பாத் பேஸ்ட் ஆன் த லேர்னர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இங்க பாருங்க ஒரு சின்ன கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க லைனர் ப்ரோக்ராமிங்கும் பிரான்ச்டு ப்ரோக்ராமிங்கும். இதுல வந்து ஏன் அப்படி, இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வராது. ஓகேவா? ஆனா இது உங்க புரிதலுக்காக. இதுல இருந்து எப்படி கொஸ்டின் வராதுன்னா டைரக்ட் கொஸ்டின் வராது. லைக் லைனர் ப்ரோக்ராமிங்க இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாரு அப்படின்ற மாதிரி இதுல எதுவும் இருக்காது. ஜஸ்ட் கம்பேர் அண்ட் நீங்க உங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட். ஓகேவா? ஸோ லேர்னிங் பாத் சேம் ஃபார் ஆல், இட் வந்து வேரிஸ். எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இது மாறும். ஓகே, கற்றல் பாதை ஒரே பாதையானது, இது பல கிளைகளை கொண்ட பாதையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெஸ்பான்ஸ் டைப் வந்து ஒன்னு மட்டும் தான் கரெக்டா இருக்க முடியும். மல்டிபிள் சாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபீட்பேக் வந்து இமீடியட் பட் ஃபிக்ஸ்டு. இமீடியட்டா கிடைக்கும், ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். நீங்க 3ர்ட்ல தப்பு பண்ணிருக்கீங்க, 4த்ல தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஃபிக்ஸ்டு ஃபீட்பேக் மட்டும் தான் கிடைக்கும். ஆனா இது வந்து கரெக்டிவ் அண்ட் வேரிட். ஓகேவா? ஸோ ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கும், வேரியா இருக்கும். நீங்க 2ndல தப்பு பண்ணிருக்கீங்க, இது இப்படி பண்ணீங்கன்னா நீங்க இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அக்கார்டிங் டு த பர்சன், தப்பு பண்ற அந்த லேர்னரை பொறுத்து அந்த ஃபீட்பேக் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. பர்சனலைசேஷன் இஸ் லோ, இங்க பர்சனலைசேஷன் இஸ் ஹை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு முக்கியமானது, இதை டெவலப் பண்ண வந்து B.F. ஸ்கின்னர், இதை டெவலப் பண்ணவர் வந்து நார்மன் ஹண்ட். இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம் லேர்னிங். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்துருக்கோம், TPAC பார்த்தோம், பிளஸ்
programmed learning and அதோடைய key elements and அதோடைய 2 types. ஓகே, ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது அந்த FOSS, OER அண்ட் LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சின்ன சின்ன டாபிக்ஸாக பார்க்கும்போது இட் வில் பி வெரி அண்டர்ஸ்டாண்டபிள். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சின்ன சின்ன சங்ஸாக லைக் ப்ரோக்ராம்டு லேர்னிங் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கிறதுக்காக சின்ன சின்ன சங்ஸாக நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ தென் அண்ட் ரிவைஸ் பண்ணுங்கள் நீங்கள் படித்ததை, அப்படின்னா மட்டும்தான் அது ரீடைம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.